Hello all, welcome back to Sneha's Art Studio. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிகினராக கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆரி ஸ்டாண்ட் தான். இப்போ நான் காமிக்கிற ஆரி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது. இது வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்திருக்காது. இப்படி தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இது நொடிக்கும் கொஞ்சம். ஸோ நொடிக்குது அப்படின்னா நான் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஆரி ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ராட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வைக்கலைன்னா கூட நீங்கள் நொடிக்கும்போது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நொடிக்காமல் இருக்கும் ஸ்டாண்டு. இப்போ நான் காட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து நொடிக்கும். இப்போது இந்த ஸ்டாண்ட்லாம் வந்து லேசாக நொடிக்கிறது பார்த்திங்களா, அது மாதிரி இருக்காது. நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டாண்ட் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மலே வந்து அது நொடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 18 இன்ச் ஃப்ரேம். நீங்கள் வந்து 18 இன்ச் ஸ்டாண்ட் அண்டு 18 இன்ச் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த இன்னர் ரிங் இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாடா கயிறுன்னு சொல்லுவோம், அந்த கயிறு வச்சு நீங்கள் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த வுட் எதுவுமே வந்து நம்மளோட கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாடா கயிறு வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு இதை வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா கிளாத் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸ்டாண்ட் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து காட்டுறேன். ஃப்ரேமில் வந்து நான் 2 டைப்ஸ் வந்து காட்டியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா 9 இன்ச் ஃப்ரேம், இன்னொன்று வந்து 5 இன்ச் ஃப்ரேம். இப்போ வந்து நம்ம 18 இன்ச் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறதுனால சில இடங்களில் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை கிளாத்தை வந்து கழட்டிட்டு இந்த ஃப்ரேமில் வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சில பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் இடிக்குது ஸ்டாண்டில் அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து காட் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் பிகினராக வந்து காட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு ஸ்பேஸ்லாம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் ஃப்ரேம். இந்த 5 இன்ச் ஃப்ரேம் வந்து ரொம்ப ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு இடத்துல பண்ண முடியல அப்படின்னா அந்த குட்டி இடத்துக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸில் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் குட்டி குட்டி பிளேசஸில் ஒர்க் மிச்சம் இருக்குது அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இது வந்து நாடா ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிட்டால் ஃப்ரேமில் இருக்கிற வுட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற கிளாத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கும். அண்ட் ஃப்ரேமும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக லாங் லைஃப் வரும். வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு பண்டில் வாங்கிக்கலாம். இல்லைனா ஒரு ஃப்ரேம் ரேப் பண்ணுறதுக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து மீட்டரில் கிடச்சா அப்படி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாத் வந்து நீங்கள் பாப்லின் கிளாத் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் வேஷ்டி கிளாத்து, சாஃப்டான கிளாத் ஏதாச்சும் காட்டனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நமக்கு வந்து ஒரு சாஃப்டான கிளாத் வந்து வேணும். அப்போ தான் வந்து ஊசி போயிட்டு வரதுக்கு நம்மளுக்கு பிகினராக இருக்கும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கிளாத் இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி பாப்லின் கிளாத் கூட ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். ஒரு மீட்டர் வந்து 80 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரையும் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பியல் ஹெட் பின்ஸ் தேவை. குண்டூசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது வந்து நம்ம ஸ்டாண்டில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து கிளாத் இல்லாமல் நம்ம ஸ்டாண்டோடு இதை சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இதில் வந்து நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ வந்து நம்ம நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும். பட் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லணுங்காக தான் வீடியோ லென்த்தியாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆரி நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆரி நீடிலில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிராண்டட் நீடில்ஸ், இன்னொன்று வந்து பிராண்ட் இல்லாத நீடில்ஸ், சாதா இரும்பு நீடில்ஸ் மாதிரி இருக்கும். பிராண்டடில் பார்த்திங்கன்னா டூலிப் ஜப்பான் அப்படிங்கிற நீடிலில் 4 சைஸ் வந்து வருது. நார்மல் நீடிலில் வந்து சர்தோசி, பீட்ஸ், அப்புறம் த்ரெட் நீடில் வந்து வரும். இப்போ ஒன்றா நான் வந்து காட்டுறேன். இந்த டூலிப் ஜப்பான் நீடில் வந்து கேப்போடு வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கேப் போட்டு மூடி வச்சுக்கலாம். நீடில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும்.
இப்போது நான் காட்டுறது வந்து நம்பர் 23. இது வந்து 0.45 mm வந்து இருக்கும். இது வந்து நம்ம பீட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற நீடில். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நீடிலோட எட்ஜ் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் டூலிப் பிராண்ட் பொறுத்தவரை நம்ம வந்து சைஸ் படியே வாங்கிக்கோங்க. ஸோ 23 சைஸ் அப்படின்னா அது வந்து பீட்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கா. இதில் வந்து நம்ம நிறையா பீட்ஸ் கோத்துட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் 14 நீடில். இது வந்து 0.5 mm. இதை வந்து நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம த்ரெட் ஒர்க், சில்க் த்ரெட் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்பர் 24 நீடில். இது வந்து 0.4 mm இருக்கும். இது வந்து நம்ம பீட்ஸு, சர்தோசி ஒர்க்கு இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால இதில் சர்தோசி ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 13 நம்பர் நீடில். இது வந்து 0.55 mm இருக்குது. இது வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ த்ரெட் நீடிலில் வந்துட்டு 13 or 14 நீங்கள் வாங்கிக்கலாம். பீட்ஸ் அப்படின்னா 23 இல்லைனா 24 வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வந்து அன்பிராண்டட் நீடில்ஸ், பிராண்ட் இல்லாத நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். பிராண்ட் இல்லாத நீடில் வந்து இரும்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜ் பார்ட் வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து சைஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் எட்ஜ் பார்ட். அப்போ வந்து இது வந்து த்ரெட் நீடில் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஷாப்லேயே த்ரெட் நீடில், பீட் நீடில், சர்தோசி நீடில்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பீட் நீடில். இதில் வந்து டூலிப் நீடிலை விட நீங்கள் நிறையா பீட்ஸ் வந்து அட் அ டைமில் கோர்த்துட்டு ஒர்க் பண்ணலாம். டூலிப் நீடிலில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பீட்ஸ் அந்த மாதிரி தான் கோத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரே டைம்லேயே நிறையா பீட்ஸ் வந்து கோர்த்துட்டு ஒர்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சர்தோசி நீடில். இது வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ சர்தோசி வந்து நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நீடில் வந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கும். கீழே வந்து வுட்டில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி நீங்கள் இதை வந்து சர்தோசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லா நீடில்ஸ்லேயும் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த 2 நீடில்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்கிறேன். இப்போது நான் காமிக்கிறேன், இந்த 2 நீடில் வந்து வாங்கிக்கிட்டால் போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இது எல்லாமே வாங்கிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து டூலிப்பில் இருக்கிற 30 நீடில் 0.5 mm இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நார்மல் இரும்பு ஊசியில் பீட்ஸ்க்கு இருக்கிறது யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டூலிப்பில் இருக்கிறதுல நம்ம நிறையா பீட்ஸ் வந்து ஒரே டைம்லேயே கோக்க முடியாதுன்னுக்காக தான். சர்தோசி ஒர்க்குக்கு நான் இந்த சர்தோசி நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஷாப்ஸில் சர்தோசி நீடில்னு கேட்டாலே தருவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் நீடில்ஸ் பாட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில இடத்துல இப்போ வந்து நம்ம பீட் ஒர்க் விட்டுட்டோம், இல்லை ஸ்டோன் ஒர்க் விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் கையாலே ஊசி வச்சு தான் தைச்சாகணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஊசி இருக்கும், அதை வச்சே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதிலே வந்து இந்த மாதிரி த்ரெட்டரும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே வந்து பேசிக் கிட்டில் வந்திருக்கும். நீங்கள் பேசிக் கிட்டும் இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கட்டர். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சிசர் விட ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த கட்டர் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு எங்கே வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜ் வந்து சிசர்லாம் விட ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து த்ரெட்ஸ் பார்க்கலாம். த்ரெட்டில் வந்து பேசிக்காக நம்ம வந்து சீவிங் த்ரெட் வச்சு தான் வந்து பேசிக் ஸ்டிச் வந்து கற்றுப்போம். ஸோ அந்த ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் நார்மலாக இருக்கிற சீவிங் த்ரெட்டே வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் வாங்கிக்கோங்க. உங்கள் கிளாத்தை விட கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்புறம் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு பர்டிகுலராக வந்து நம்ம கோல்டன் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பீட்ஸோடு அது இருக்கும்போது கலர் வந்து செப்ரேட்டாக தெரியாதுன்னுக்காக. ஸோ கோல்டன் கலர் வந்து பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாச்சும் ஒரு கலர் வந்து நார்மலாக பேசிக் ஸ்டிச் பழகிறதுக்கு வாங்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் கிட்டன் வருது. அதில் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டான குவான்டிட்டியில் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்கை ஃபாலோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் தான். சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் வந்து நார்மல் சீவிங் த்ரெட்டில் பழகிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
மோஸ்ட்டாக சில்க் த்ரெட்டில் தான் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்சஸுமே பழகுவோம். சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் பெல்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த பிராண்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டபுள் பெல் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மற்ற த்ரெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிச்ச அந்த க்ரீன் கலர் த்ரெட் வந்து டபுள் பெல் தான். பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து அறுந்து போகும். இதே டபுள் பெல்னால் உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் காட்டியிருக்க இந்த பிங்க் கலர் த்ரெட் பார்த்திங்கன்னா டபுள் பெல் த்ரெட் தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் மேலேயும் வந்து டபுள் பெல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த த்ரெட் தான் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் த்ரெட் வாங்குறப்போ டபுள் பெல் பிராண்ட் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ த்ரெட்ஸ் பொறுத்தவரை ஒரு 1 or 2 கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரே கலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து கிளாஸ் போர் அடிக்கும். ஸோ கொஞ்சம் நிறையா கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது டபுள் த்ரெட்டாக நீங்கள் வாங்க வேண்டாம். நம்ம என்ன டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரே கலரை பாபினில் வந்து சுற்றி வச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் பாபின்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. பாபின் வந்து சில்வர்லேயும் அவைலபிளாக இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி த்ரெட் தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக ப்ளவுஸில் நெக்லைனுக்கெலாம் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறது சரி த்ரெட் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீவிங் த்ரெட், சில்க் த்ரெட் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா சரி த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் அரும்பு மாதிரி இருக்கும், ரொம்பவே திக்காக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ உள்ளே விட்டு இழுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பெஸ்ட்டு பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா A1 மம்தா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கோல்டன் கலர், சில்வர் கலர், பிரான்ஸ் அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னும் வந்து கலர்ஸ்லேயே கூட அவைலபிளாக இருக்குது. பட் A1 மம்தாவில் அது வந்து அவைலபிள் இல்லை. ஸோ A1 மம்தா பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரி கோல்ட் கலரில் ஒரே ஒன் or 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். A1 மம்தா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டயாலஜி அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கிட்டில் வந்து டயாலஜி பிராண்ட் அண்ட் A1 மம்தா ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளோட கிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே பேசிக்காக தேவையானது எல்லாமே பேசிக் கிட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் டைப்லேயே வந்துட்டு நம்மளுக்கு சரி த்ரெட் வந்து கிடைக்கிது. இதில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து கம்மியாக கிடைக்கும். அண்ட் இது வந்து சில்க் த்ரெட் மாதிரி சரி த்ரெட் மாதிரியே இருக்காது, கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சரி த்ரெட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ்லாம் வாங்கிக்கலாம். பட் மோஸ்ட்டாக ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நார்மலாக இருக்கிற அந்த கோல்டன் த்ரெட் இல்லைனா சில்வர் த்ரெட், சாரீ வந்து எந்த சாரியில் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு இது மாதிரி வாங்கிக்கலாம். இது வந்து நட்வர்லால் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேணுன்னா இதில் வந்து 1 or 2 கலர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டில் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது. எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் பழகிறதுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் சில்க் த்ரெட்லேயே கூட நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போடலாம். பட் பேசிக்காக நீங்கள் பழகிறதுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு இது வந்து 3 or 4 rupees அப்படி தான் இருக்கும். ஸோ வேணும்னா இது வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா பைப்பிங் த்ரெட்டில் வந்து நிறையா சைஸ் வேரியேஷன் வரும். இப்போது இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த சைஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கிக்கணும். அது பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சைஸ் தெரியும். இது வந்து நம்ம எம்போஸ் ஸ்டிச் கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மோல்டிங்கான ஃபினிஷ் வந்து நம்ம ப்ளவுஸில் கொடுக்கலாம். அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு பண்டில் அந்த மாதிரி வேணால் வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு மீட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வந்து எம்போஸ் ஸ்டிச் பழக தான் நமக்கு இது தேவை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டியூப் பீட்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் பீட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாங்காக இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ லாங் டியூப் பீட்ஸ், ஷார்ட் டியூப் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் அந்த மாதிரி லாங்கில் ஒன்று, ஷார்ட்டில் ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிட்டாலே போதும். ஸோ நான் இப்போ காட்டுற மாதிரி ஒன்று வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இந்த 2 டைப்ஸ் நீங்கள் வாங்கினாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜம்கீஸ் இல்லைனா சீக்வென்ஸுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து குமல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் வந்து ஷாலோவாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து ஃப்ளாட்டில் ஒரு டைப், ஷாலோவில் ஒரு டைப்பு நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் யோசித்து வந்து ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்களா, ஒன்று வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வந்து படியாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அட்வான்ஸ் ஒர்க் கற்றுக்கிறப்போ மிரர்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படும். மிரரில் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், சைஸஸ்லேயும் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும்.
ஸ்டார்டிங்கில் நீங்கள் பழகுறப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் மிரராக வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை சுற்றி ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் போடும்போது பிகினராக இருக்கப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி சர்க்கிளோ இல்லை ஸ்கொயர்லையோ வந்து பெருசாக இருக்கிறதா பார்த்து ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மிரருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிரர் பேஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச்சஸ் தான் பழக போகிறோம். இது வந்து பேசிக்காக நம்ம ஒட்டிட்டு அது மேலே லேஸாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் பழகிறதுக்கு இது தேவை கிடையாது, பட் ஆப்ஷனலாக நீங்கள் வந்து இது வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜர்கான்ஸ் அண்ட் ஜர்கான் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து நிறையா ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ளாட் சர்க்கிளாக இருக்கும், இல்லை சர்க்கிளே வந்து நிறையா கலர்ஸ்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுக்கு வந்து இதே மாதிரி ஜர்கான் ஸ்டோனுன்னு கொடுப்பாங்க. இது வந்து நம்ம மேலே வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா கலர் வேரியேஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் நம்மள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லேயும் வந்து நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். லைக் 10 கிராம்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கனாலே போதும். ஸோ இதில் நான் காட்டுற மாதிரி ஓவல் ஷேப்பு, குட்டி ஸ்கொயர், பெரிய சர்க்கிள் அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நீங்கள் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பீட்ஸை வந்து நம்ம எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப மைன்யூட்டான பிளேஸில் வந்து நம்ம கையால் வைக்கும்போது அது வந்து ஒழுங்காக போகாது. அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு டூல் இருக்குது, இது வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி மைன்யூட்டான பிளேஸஸில் நீங்கள் ஈஸியாக ஸ்டோன்ஸு பீட்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா சுகர் பீட்ஸ் தான். சுகர் பீட்ஸ் தான் நம்ம மோஸ்ட்டாக எல்லா டிசைனுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ சுகர் பீட்ஸ் வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த நெக் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து போடுவோம். ஸோ மேஜராக நம்மளுக்கு சுகர் பீட் தேவைப்படும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். இல்லைனா வந்துட்டு இந்த 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ்ன்னு பேக்கெட் அவைலபிளாக இருக்கும். இது மாதிரி இதில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஷேப் வந்து ஈக்குவலாக வந்துருக்கும். இப்போது நீங்கள் நார்மலாக லோக்கல் சுகர் பீட்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு இது ரவுண்டாக இருக்கும், ஒரு இது கோனலாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அதனால ஒர்க் வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ ஏ ஸ்டாரே வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட் ஹோல்டர் வந்து நம்ம ஸ்டாண்டு ஒர்க் பண்ணும்போது பீட் ஹோல்டரில் நம்ம சுகர் பீட்ஸை கொட்டிட்டு ஒர்க் பண்ணலாம். இதே நம்ம ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் அந்த மாதிரி எதுலையாச்சும் வச்சோன்னா அது வந்து கிளாத்தில் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதே இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாத்தில் வந்து எந்த வெயிட்டும் இருக்காது. இதுலேருந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட பேசிக் இன்டர்மீடியட் அட்வான்ஸ் கிட்டில் எல்லாமே வந்துடும். 3 டேஸில் வந்து டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவோம். ஸோ நிறையா பேர் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்டாண்டில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி வாங்குறது எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வாங்குறதுன்னு கூட பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ஸ்லேயே ஆன்டிக் பீட்ஸ்ன்னு ஒன்று அவைலபிளாக இருக்குது. இது வந்து சைஸ் வேரியேஷன்ஸ் வந்து இதில் வரும். ஸோ இது வந்து டிசைன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம் அது பொறுத்து நம்ம இது வாங்கிக்கலாம். இதில் வந்து பெரிய சைஸ், சின்ன சைஸ், இதை விட பெருசு எல்லா சைஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிது. இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேக்கெட்டாக கூட வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ். இது வந்து அவ்வளோவா இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இது வேணும்னா ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. அடுத்து சுகர் பீட்ஸ் டைப்லேயே வந்து நிறையா கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, அது நீங்கள் வாங்கிக்கலாம். பியல் பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நிறையா சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் வந்து நிறையா சைஸஸ் இருக்குது. இந்த ஃப்ளாட் பீட்டில் வந்து ஹோல் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து த்ரெட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து நம்ம ஹோல்ஸ் கொடுத்துருக்கிறதா யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறதா நல்லது. க்ளூ போட்டு ஒட்டும்போது சில டைம் வந்து விழுந்துடும். ஸோ இது எல்லாத்துலேயும் ஒரு டைப் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இதில் வந்து நிறையா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸில் ஆர்மில் வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸில் எப்படி ஹேங் பண்ணுறதுங்கிற கிளாஸில் வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன். இப்போதைக்கு இது தேவையில்லை. நம்ம அட்வான்ஸ்டாக ஒரு 2 months போனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்தோசி. ஆரி ஒர்க்லேயே கொஞ்சம் கஷ்டமானது வந்து சர்தோசி ஒர்க் தான். அதனால தான் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. சர்தோசியில் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு டைப் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு டைப் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டில் காமிச்ச அந்த ஸ்மூத்தான டைப்பே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் செயின்லேயும் வந்து சைஸஸ் வேரியேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா கலர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேசிக்காக வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா கலருக்கும் அது வந்து எடுப்பாக தெரியும். இந்த மாதிரி நிறையா கலர்ஸும் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி கோல்டு காயின்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. லக்ஷ்மி பெண்டன்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பேக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷேப்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. சர்க்கிள், திலகம் ஷேப்பு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம், எந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பேசிக்காக கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் ஸ்மால் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் திலகம் ஷேப்பில் ஒரு பேக் வந்து வாங்கிக்கிட்டாலே போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இதிலே வந்துட்டு நிறையா வந்து சைஸஸ் இருக்குது. அண்ட் ஹோல்ஸ் வச்ச மாதிரி இருக்கும், ஹோல்ஸ் வைக்காத மாதிரி இருக்கும். இது வந்து திலகம் ஷேப்லேயே கிளாஸி ஃபினிஷ்லேயே இருக்குது. பெஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து எஸ்எஸ் பீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கெட்டில் நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு கலர்ஸ்லேயும் ஒரு மாதிரி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவாக வாங்கிக்கிறதுக்கு நிறையா வந்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கிளாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது வந்து ஜெம் ஸ்டோன்ஸு. இது வந்து ஒரு ஸ்டோனே வந்து 5 to 10 rupees இருக்கும். ஸோ இது வந்து இப்போதைக்கு நீங்கள் வாங்க வேண்டாம். அட்வான்ஸ்டாக நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். இதிலே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவில் ஃபெவிக்ரில்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அப்புறமா B7000 அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. பேசிக்காக நீங்கள் வந்து ஃபெவிக்ரில் க்ளூ வாங்கிக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேசிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ட்ரேசிங் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ட்ரேசிங் ஷீட் தேவை. இது வந்து ஒரு ஷீட் வந்து 3 rupeesலேருந்து 10 rupees வரை இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரே ஒரு ஷீட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. A3யில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ளவுஸில் ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கார்பன் பேப்பரில் ஒயிட் கலர் அப்புறம் ப்ரௌன் கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். இது வந்து கிளாத்தோட கலர் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்கிங் பென்சில். இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் இருக்குது. டார்க் கலர் கிளாத்னா ஒயிட் வாங்கிக்கோங்க. லைட் கலர் கிளாத் அப்படின்னா பிளாக் வாங்கிக்கோங்க. அப்படி இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் பென் ஆர் பென்சில் யூஸ் பண்ணி கூட டிசைன் பண்ணிக்கலாம். பட் அது வந்து போகாது. இது வந்து நீங்கள் அழைச்சா வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து டெய்லர்ஸ் மார்க்கர் வாங்கிக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாம் கற்றுப்போம். அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த டெய்லர்ஸ் மார்க்கர் தேவைப்படும். இது வந்து ஒரு பாக்ஸே வந்து 20-25 rupees அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கெரோசின் ட்ரேசிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து டிசைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ட்ரேசிங் பவுடர் பார்த்திங்கன்னா 50 to 60 rupees இருக்கும். கெரோசின் வந்து நம்மளுக்கு ஷாப்ஸில் அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெஷரிங் டேப் தேவை. இது வந்து லாஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்லாம் எடுக்கும்போது இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே அந்த பிளாஸ்டிக் கவரில் கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லிட் இருக்கிற பாக்ஸில் சேஃபாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே லாங் லைஃப் நமக்கு வரும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கருக்காமலாம் இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக வந்து இருக்கும். இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து நம்மளோட ஷாப்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஸ்னேஹா ஆர்ட் ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மூலியமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் நீங்கள் அங்கேயே போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மெட்டீரியல்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு இன்டெப்த் நாலேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.